பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியும் தமிழருக்கு விரோதமான ஒரு வர்த்தகமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது என்று யாரும் பொது வழிக்கு கொண்டு வந்திருக்கவில்லை. உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணினது சுமந்திரன் ஐயா. அந்த அரசாங்கத்துக்கு எடுக்கின்ற காணி அந்த பிரதேச மக்களுடைய பயன்பாட்டுக்காகத்தானே போக இருக்கு. அது வடக்கு மாகாண சபை ஒரு முடிவெடுத்து ஒரு பயனாளிகளை தெரிவு செய்து கொடுக்க வேண்டுமே தவிர மத்திய அரசாங்கம் கொடுப்பது உங்களுடைய அதிகாரங்களை நீங்கள் விட்டுக் கொடுப்பதற்கு சமனானது. அந்த காலகட்டத்தில் வடமாகாண சபை ஒரு ஊழல் மாகாண சபையாக மாறினது நாங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்களும் அறிந்திருக்கின்றீர்கள். விக்னேஸ்வரன் ஐயா இந்த அபிவிருத்தியை செய்யாததற்காக இனிவரும் தலைவர்கள் அபிவிருத்தி செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் கூற முடியாது. அப்ப இந்த காணி விஷயங்கள்லையும் டிஜிட்டலைசேஷன் வாரது ஆரோக்கியமாக இருக்கும் நினைக்கிறீங்களா? எங்களை நாங்களே ஆளும் அதிகாரம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதன் பின்னர் டிஜிட்டலைசேஷன் வர வேண்டுமா இல்லையா என்பதை நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். புத்தடியையே கொண்டு நிப்பாட்டுவோம் என்று சொல்லி வாக்கு கேட்டு வெற்றி பெற்றால் அந்த மாகாண சபையை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? புது தும்புத்தடி நல்லா கூட்டும் தானே. ஆனால் இளஞ்செழியன் ஐயா அரசியலுக்குள் வந்தால் அவர் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் ஐயா வருவதுதான் சரியான ஒரு தெரிவாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் பலமை போல முக்கியமான ஒரு நபரை எங்களோடு அழைத்திருக்கின்றோம். தேசம் திரை தேசம் நெட்டுக்கு இவர் புதியவராக இருந்தாலும் இலங்கை குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் நன்கு அறியப்பட்டவர். இன்றைக்குள்ள காணி நிலவரங்கள் சம்பந்தமாகவும் அரச வர்த்தமானி பின்வாங்கப்பட்டது தொடர்பாகவும் இவரோடு கலந்துரையாட இருக்கின்றோம். யாழ் மாவட்ட சட்டத்தரணி செலஸ்டின் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் செலஸ்டின். வணக்கம். உங்களுக்கும் நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழர்களுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வர்த்தமானி அறிவிப்பினுடைய இந்த காணிகளை பெற்றுக் கொள்வதற்கான அறிவிப்பை வெளியிட்டதன் நோக்கம் என்ன, இதன் பின்னணி என்ன, இது ஏன் கைவிடப்பட்டது? 28 மார்ச் 2025 அன்று சத்தம் சந்தடி இல்லாமல் அரச வர்த்தகமானி அறிவித்தல், அதாவது இலங்கை மக்களுக்கு ஒரு அறிவிப்பு, அரச வர்த்தகமானியில் கொடுக்கப்பட்ட ஒரு அறிவித்தல் கொடுத்தால் அது அனைத்து மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு அறிவித்தல் மும்மொழிகளிலும் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த வர்த்தகமானி அறிவித்தல் பெரிதளவில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு விதமான கவனத்தையும் ஈர்க்காத விதமாக இதில் வெளியிடப்பட்டது. பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியும் இவ்வாறான ஒரு தமிழருக்கு விரோதமான ஒரு வர்த்தகமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது என்று யாரும் பொது வழிக்கு கொண்டு வந்திருக்கவில்லை. இது முக்கியமான ஒரு விடயம். கஜேந்திரகுமாரனோ அல்லது ஸ்ரீதரனோ மட்டக்களப்பில் இருந்து சாணக்கியனோ இவ்வாறான ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் ஒன்று வெளியில வந்திருக்குது, இது தமிழருக்கு விரோதமானது என்று சொல்லி இத மக்களுக்கு பகிரங்கப்படுத்த இல்லை. ஊடகங்கள்ல முதலாவதாக கொண்டு வந்தது லோக தயாளன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட். அந்த ஜேர்னலிஸ்ட் தான் இந்த காலை முரசு பத்திரிகையில இந்த விடயத்தை முதலாவது வெளியில கொண்டு வந்தவர். அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். காலை முரசு பத்திரிகையில் இந்த விடயம் வெளியில் வந்த பின்னர் உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணினது சுமந்திரன் ஐயா. சரியோ பிள்ளையோ, விருப்பமோ விருப்பம் இல்லையோ, சுமந்திரன் ஐயா பாராளுமன்றத்தில் இருந்த போதெல்லாம் இவ்வாறான ஒரு பிரச்சனைகள் வந்த பொழுது நின்று அந்த விடயங்களை முதல் எடுத்திருக்கிறார். அவர் அந்த விடயத்தை எடுத்தவுடன் அதன் பின்னர் அந்த விடயத்தை பலரும் எடுத்தார்கள். நானும் அது தொடர்பான பதிவுகளை போட்டிருக்கிறேன். அந்த பதிவுக்கு எதிராக அந்த காணி உரித்தானவர்கள் அவர்களோடான ஒரு சந்திப்புகளை நீங்கள் மேற்கொண்டிருந்தீர்கள். அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பின்னுக்கு என்ன நோக்கம் இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? காணி தொடர்பான கெசட் நோட்டிபிகேஷனுடைய வரலாறு முதலாவது நாங்க பார்க்கணும். இலங்கை 1815 ஆண்டு இங்கிலாந்து நாட்டு அரசாங்கத்தால், பிரிட்டிஷ்காரரால் அடிமைப்படுத்தப்பட்டது. அந்த நேரம் அவர்கள் இலங்கையை ஆட்சி செய்து ஒரு குடியேற்ற நாடாக இலங்கையை வைத்துக் கொண்டிருந்த பொழுது 1840 ஆண்டு காலப்பகுதியில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டம் கிரவுன் லேண்ட் ஆர்டினன்ஸ், அதாவது அரச காணி கட்டளை சட்டம். அந்த சட்டத்தை கொண்டு வந்து சொன்னார்கள், தனியார் காணிகள் என்று சொல்லப்படுகின்ற காணிகளை தவிர அனைத்து காணிகளும் அரச காணி. 1840 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் காணி சொந்தக்காரர் யார் என்று சொன்னால் இந்த இடத்தை ஆளக்கூடிய அரசன். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாண அரசன். அதுக்கு பிறகு மக்கள் இது தொடர்பாக போர்க்கொடி எழுப்பிய பொழுது இந்த பிரச்சனை ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு காலம் இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது. 1931 ஆண்டு காலப்பகுதியில் பிறகு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்தின் பெயர் ஸ்டேட் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ். இந்த லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் திருப்பி கொண்டு வந்து சொன்னார்கள், உங்களுடைய தனியார் காணிகளை உங்களுடைய ஓனர்ஷிப்பை கொண்டு வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க, இது என்னுடைய காணி, இதற்கு இந்த இருக்கு டீட்
இந்த இருக்கு உறுதி என்று சொல்லி நீங்கள் ஓனர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுங்க. அவ்வாறு ஓனர்ஷிப்பை ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு 3 மாச காலம் தருவோம். 3 மாச காலத்துக்குள்ள நீங்கள் இந்த லேண்டை, உங்களோட லேண்ட் என்று சொல்லப்படுகின்ற லேண்டை நீங்கள் கிளைம் பண்ணாட்டிக்கு அந்த காணியம் பிரிட்டிஷ் மகாராணிக்கு போயிடும் என்று சொல்லி அடுத்த 2வது சட்டத்தை பிரிட்டிஷ்காரர் கொண்டு வந்தது இன்றைக்கு ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன்னர். இந்த சட்டத்தை பயன்படுத்தி இவர்கள் இந்த காணியை அரசு உடைமையாக்குறதுக்கான முயற்சியில் சத்தம் சிந்தனை இல்லாமல் இதை போட்டார்கள். அதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது அந்த 28/3/2025 ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் வந்தது. அந்த கெசட்டினுடைய நம்பர் 2430. அந்த கெசட்ல உள்ள விளம்பரங்களையும் அதுல உள்ள அறிவித்தல்களையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பல கம்பெனிகள் எங்களுக்கு காணி வேணும், எங்களுக்கு இந்த இடத்துல காணி வேணும், அந்த இடத்துல காணி வேணும், நாங்கள் அந்த இதை ப்ரொஜெக்ட் செய்ய போறோம், இந்த ப்ரொஜெக்ட் செய்ய போறோம் என்று சொல்லி நிறைய ரிக்வெஸ்ட் கொடுத்து கொண்டிருக்கீங்கள. யாழ்ப்பாணத்தை வியல் பார்த்திருக்கீங்க. யாழ்ப்பாணத்துல பருத்தித்துறையில இருந்து கரையோர சைட்ல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் செம்பியன் பற்று, வெத்திலக்காணி, மருதங்காணி, செம்பியம்பற்று இந்த பிரதேசங்கள்ல அவ்வளவு தனியார் காணி, யாழ்ப்பாண தமிழருடைய காணி. இந்த காணிகள்ல கண் வைத்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த இடங்கள் செழிப்பான இடம். அடுத்தது சுற்றுலா விடுதிகள், பெரிய பெரிய ஹோட்டல்களை அவர்கள் அதுல போடலாம். அதற்கு தனியார் காணிகளை கையகப்படுத்தும் ஒரு மோசமான செயற்பாடை செய்வதற்கு இந்த 100 நூற்றாண்டு பழமையான இந்த சட்டத்தை பயன்படுத்தி தமிழர்களுடைய காணியை அபகரிக்க இந்த அரசாங்கம் முயற்சி எடுத்தது. இதுல ஒரு சிக்கல் இருக்குத்தானே, என்னென்றால் இந்த காணி முன்னர் கொண்டு வரப்படும் பொழுது முடியாட்சி இருந்தது. அது நீங்கள் காணியை அரசாங்கம் பொறுப்பெடுக்கும் என்றால் அது பிரித்தானியாவில் உள்ள மகாராணிக்கு சொந்தமானதாக மாறும். ஆனால் இப்பொழுது இருக்கிறது குடியரசு ஆட்சி. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி இருக்கிறார். அந்த அரசாங்கத்துக்கு எடுக்கின்ற காணி அந்த பிரதேச மக்களுக்கு பயன்பாட்டுக்காகத்தானே போக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் பல ஆயிரக்கணக்கான பேர் காணியற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதோட நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல நிறுவனங்கள், வர்த்தகர்கள் தங்களுக்கு காணியை கோருகின்றார்கள் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக, சுற்றுலா தலங்கள் உட்பட. அப்ப அந்த பிரதேசங்களை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காணி அவர்களுக்கு அவசியமானது ஒன்றுதானே. நீங்கள் சொல்வது ஒரு விதத்தில் சரி. ஆனால் யாழ்ப்பாண தமிழருடைய இந்த வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான விடயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பல விடயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். முக்கியமாக யுத்த காலத்தில் மக்கள் பல தடவைகள் இடம்பெயர்ந்தார்கள். அவ்வாறு இடம்பெயர்ந்த பொழுது அவ்வாறான காணி உறுதிகள் தொலைவடைந்துள்ளது. இதனை விட பல மக்கள் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய காணி உறுதி அதுவும் அழிந்து விட்டது. பல மக்கள் வெளிநாடு சென்று விட்டார்கள். பலர் இறந்து விட்டார்கள், வெளிநாடு போய் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு காணின்ற லொகேஷன் தெரியாது. சுனாமியில பல காணி உறுதிகளும் மக்களும் அழிந்து விட்டார்கள். இவ்வாறான நிலையில் அந்த தனியார் காணிகளை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அரசாங்கம் இந்த அபிவிருத்தி வேலைகளுக்கு காணி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரச காணிகள் தாராளமாக இருக்கின்றது. அரச காணிகளை கொடுப்பதில் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படியே அரசாணியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அது மாகாண அரசாங்கத்தினூடாகத்தான் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர கொழும்பிலிருந்து 4-5 பேர் முடிவெடுக்க முடியாது. 1987ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 13வது திருத்தத்துக்கு அமைவாக மாகாண அரசாங்கத்துக்குரியது. அதாவது வடக்கு மாகாணத்தில் உள்ள காணியை காணியற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது வடக்கு மாகாண சபை ஒரு முடிவெடுத்து ஒரு பயனாளிகளை தெரிவு செய்து கொடுக்க வேண்டுமே தவிர மத்திய அரசாங்கம் கொடுப்பது உங்களுடைய அதிகாரங்களை நீங்கள் விட்டு கொடுப்பதற்கு சமனானது. இந்த 30 வருட போராட்டமும் அதற்கு முன்னர் நடந்த அரசியல் போராட்டங்களும் எங்களை நாங்களே ஆட்சி செய்யும் உரிமை, எங்களுடைய நிலங்களை ஆட்சி செய்யும் உரிமை, இவற்றை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. எவ்வாறு விட்டுக் கொடுக்க முடியும்? மக்கள் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான பொறிமுறைகள் இருந்துள்ளது. மக்களுடைய காணியை மத்திய அரசாங்கம் இவ்வாறு கையகப்படுத்தி செய்யும் செயற்பாடுகளுக்கு எவரும் ஆதரவளிக்க கூடாது. நாங்களும் ஆதரவளிக்க மாட்டோம். நீங்க சொல்றது ஒரு முக்கிய புள்ளி. ஆனால் அதே சமயம் வடமாகாண சபை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தமிழரசு கட்சியினுடைய கையில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் வடமாகாண சபை ஒரு ஊழல் மாகாண சபையாக மாறினது நாங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்களும் அறிந்திருக்கின்றீர்கள். அதை விட இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு வினைத்திறன் அற்றவர்களாக இருக்கிறதால வடமாகாணம் அல்லது தமிழ் பிரதேசங்கள் அபிவிருத்தி இல்லாமல் போறதும்
நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு சூழல்ல இதை இப்படியே இழுத்து கொண்டு போய் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் ஒரு அபிவிருத்தி அடையாத பிரதேசங்களாக நாங்கள் பார்க்கிறோம். இதுல ஏதாவது மாற்றம் வரும் என்று நீங்கள் கருதுறீங்களா? இந்த கடந்த காலங்களில் உள்ளூராட்சி சபைகள் அத்தனையுமே தமிழர்களுடைய கையில தான் இருந்தது. ஆனா அவர்கள் அது ஒரு வினைத்திறனானதாக செயற்படுத்தவில்லை. குறிப்பாக உங்களுடைய நீங்கள் ஆதரித்த இபிடிபி கட்சி கூட அவர்கள் பல்வேறு விஷயங்களை செய்கின்ற பொழுதும் அவர்களுக்கு ஆதரவாக எந்த தமிழ் கட்சி பிரதிநிதிகளும் துணியாக இருக்கல. உங்களாலையும் அந்த காலகட்டத்தில் எதனையும் செய்யலாமல் போயிட்டது எல்லாம். முக்கியமாக டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்கள் இந்த மாகாண சபை ஒரு அட்சய பாத்திரம், இந்த மாகாண சபையை வைத்துக்கொண்டு நாங்கள் பல விடயங்களை செய்யலாம், இதனை முன்னேற்றலாம், இந்த மாகாண சபை முறைமை மிக முக்கியமானது என்று சொல்லி அவர் வாக்கு கேட்ட பொழுதோ அல்லது அவர் கூறிய நபர்களுக்கு வாக்கு கேட்ட பொழுதோ மக்கள் அதனை அங்கீகரிக்கவில்லை. மக்கள் பெருவாரியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குத்தான் அவர்கள் வாக்கு போட்டார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் நிறுத்தப்பட்ட முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா ஒரு விதத்திலும் வினைத்திறன் இல்லாத ஒரு அழகாக எழுதி வாசிக்கும் ஒரு செயற்பாட்டையும் ஒரு பேச்சு கடை போல மாகாண சபையையும் வைத்திருந்தாரே தவிர அவருக்கு இந்த மண்ணில் அவர் பிறக்கவும் இல்லை, இந்த மண்ணில் அவர் படிக்கவும் இல்லை, இந்த மண்ணில் அவர் வாழவும் இல்லை, இந்த மண்ணில் அவர் விளையாடவும் இல்லை. இந்த மண் உடம்புல பட்டிருக்கணும். எவ்விதமான உறவும் இல்லாத ஒரு விக்னேஸ்வரன் ஐயாவை இவர்கள் முதலமைச்சர் ஆக்கி அவர்கள் இந்த மாகாண சபை 5 வருடத்தையும் நாசமாக்கி வந்த மில்லியன் கணக்கான பெறுமதியான ப்ரொஜெக்டுகளையும் வேண்டாம் என்று சொல்லி கேலி குத்து ஒன்று செய்து அவர்கள் இந்த அபிவிருத்தியை செய்யவில்லை. விக்னேஸ்வரன் ஐயா இந்த அபிவிருத்தியை செய்யாததற்காக இனிவரும் தலைவர்கள் அபிவிருத்தி செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் கூற முடியாது. வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்று வடக்கு மாகாண சபை பொறுப்பேற்ற பின்னர் அரச நிலங்கள், தனியார் நிலங்கள் அல்ல, அரச நிலங்களில் முதலீட்டு திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அபிவிருத்தி அடைய வேண்டும். அதற்கு முன்னர் வீதி கட்டமைப்புகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். கடந்த தடவை நான் பருத்தித்துறையிலிருந்து செம்பியம்பேட்டு அந்த பாதையால போன பொழுது அண்மையில் போடப்பட்ட வீதிகள் குண்டும் குழியுமாக பாவிக்க முடியாத நிலையில் உள்ளது. இவ்வாறான நிலையில் வீதிகள் இருந்தால் மக்கள் எப்படி குடியேறுவார்கள், எப்படி தங்களுடைய காணிக்கு போவார்கள்? அந்த வீதி கட்டமைப்பில் பாரிய ஊழல் நடந்துள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். நான் சில நகர்வுகளை செய்து வருகிறேன். இது தொடர்பில் இப்போது உள்ள அரசாங்கம் அதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்டை முன்னெடுக்கின்றார்கள். நினைக்கிறேன் இன்றைக்கும் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்க நினைக்கிறேன். 15-20 ஆண்டுகள் இந்த மோசடியாளர்களுக்கு சிறை தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே சமயம் இந்த காணி பிரச்சனையில வடக்கு கிழக்க பொறுத்தவரையில காணி பிரச்சனை ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. அதுல ஒன்று இப்ப யாழ்ப்பாணம், கிளிநொச்சி இந்த வடபகுதியில இருக்கிற கனக்குளங்கள் காணாமல் போய்விட்டது. அந்த குளங்களை இந்த தனியார் அயலில் இருந்த தனியார் காணிகளே தங்களுடைய வேலிகளை முன்னுக்கு தள்ளி 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 காணிகளை அபகரித்து விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அடுத்தது இந்த அரசாங்க அலுவலர்கள், அரசாங்க ஏஜென்ட்களாக இருந்தவர்கள், அரசாங்க அதிகாரிகளாக இருந்தவர்கள் நிறைய காணிகளை, அரச காணிகளை தங்களுக்குள் வளைத்து போட்டு விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை விட இந்த சட்டத்தரணிகளின் உதவியோடு காணிகளை தவறான முறையில் கைமாற்றுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் பல இருக்கின்றது. இந்த காணி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதாக இருந்தால் இது ஒரு காணிகளை டிஜிட்டலைசேஷன் மூலம் இப்ப அரசாங்கம் டிஜிட்டலைசேஷனை கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில இந்த காணி உறுதிகளை டிஜிட்டலைஸ் பண்றதன் மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா? டிஜிட்டலைசேஷன் பண்ணுவதன் மூலம் பிரச்சனை பெரிதாகத்தான் போகுமே தவிர இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது. தனித்தனி காணி பிரச்சனைகள் தொடர்பில் தனித்தனியாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு அரசாங்கம் ஒரு மக்களினுடைய ஒரு இனத்தினுடைய ஒரு அடிப்படையான காணியை 5000-6000 ஏக்கர் காணியை, தனியார் காணிகளை ஒட்டுமொத்தமாக அபகரிக்கும் அல்லது ஆட்டிய போடும் செயற்பாடு இந்த தனித்தனி வழக்குகள், தனித்தனி விவகாரத்தை விட அது பாரதூரமானது, பூதாகரமானது. இந்த பூதாகரமான செயற்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் அனைவரும் குரல் கொடுத்துள்ளோம். சில இடங்களில் சில குற்றச்சாட்டுகள், போலியான குற்றச்சாட்டுகள் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, கொழும்பிலும் உள்ளது, காலியிலும் உள்ளது, மொனராகலையிலும் உள்ளது, அம்பாந்தோட்டையிலும் உள்ளது. அது அனைத்து இடங்களிலும் காணி பிரச்சனை இருக்கு. இலங்கையில 75 விதமான வழக்குகள் காணி பிரச்சனை வழக்குகள்.
இந்த காணி பிரச்சனை வழக்குகளை இந்த அரசாங்கத்தினுடைய இந்த மோசடியான செயற்பாட்டுடன் நீங்கள் நினைக்க கூடாது. அரசாங்கத்தினுடைய இந்த செயற்பாடு தமிழர்களுடைய அடிப்படை இருப்புக்கு எதிரான செயற்பாடு. அதனால்தான் நாங்கள் அனைவரும் இதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளோம். இந்த வர்த்தமானி அறிவித்தல் கைவிடப்பட்டது, அது ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. கைவிடப்படவில்லை. நான் இது தொடர்பாக பிரதி வெளிவிவகார அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவுடனும் பேசியிருந்தேன். அவர்களுக்குள்ளும் இந்த விவாதங்கள் நடத்தப்பட்டு அவர்களும் இந்த காணி பிரச்சனையை இந்த வர்த்தமானி அறிவித்தல் கைவிடப்படப்படும் வேண்டும் என்றதுல அரசாங்கமும் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறது தான் சொல்றார்கள். நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கெசட் நோட்டிபிகேஷன், ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளிவந்தால் அது சட்ட ஆவணம். அந்த சட்ட ஆவணத்தை ஜனாதிபதி வெறும் வாய்ச்சொல்லால் அதனை மீளப்பெற முடியாது. ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு வாய்ச்சொல்லால் மீளப்பெற முடியாது. காணி அமைச்சர் லால்காந்த நாங்கள் இதனை அமுல்படுத்த மாட்டோம் என்று சொல்வதால் இந்த பிரச்சனை தீராது. இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு கெசட் நோட்டிபிகேஷன், இன்னும் ஒரு வர்த்தமானி அறிவித்தலில் 28/3/2025 தேதியிட்டு 24:30 இலக்கத்தில் வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அறிவித்தலில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற பிரதேசங்களில் உள்ள காணிகளை அரசுடைமையாக்கும் அறிவித்தல் இந்த வர்த்தகமானி அறிவித்தல் ஊடாக மீளப்பெறப்படுகிறது, வித்ரோவல் மீளப்பெறப்படுகிறது என்று சொல்லி 3 மொழியிலையும் இன்னும் ஒரு கெசட் வெளியில் வந்து அது பப்ளிஷ் ஆகினால்தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும். அந்த கெசட் நோட்டிபிகேஷன் இந்த நிமிடம் வரை வெளிவரவில்லை. இந்த தாமதம் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு ஏற்படக்கூடியது சரியான சந்தேகம் தான். ஆனால் இந்த கெசட் அறிவித்தல் கூட ஏற்கனவே இருந்த முன்னைய அரசாங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட அந்த கெசட் நோட்டிபிகேஷன் இவர்கள் மூலம் வெளியில வந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இவர்களுக்கும் அது எவ்வளவு தூரம் அந்த புரிதல் இருந்ததோ என்றது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒத்துழைக்கின்றார்கள் உங்களுடைய இந்த விஷயங்களுக்கு. என்றால் அவர்களும் சொல்றார்கள் இது தங்களை அறியாமல் தான் இது வெளியில வந்திருக்கின்ற சில அதுல ஒரு சில உண்மை என்னென்றால் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுறதுக்கு ஒரு பாரிய வேலை ஒன்று செய்திருக்க வேண்டும், பல மாதங்கள் செய்திருக்க வேண்டும் அந்த நில அளவைகள் எல்லாத்தையும் குறித்து. அப்படியால் அந்த வேலைகளை இவர்கள் செய்யலைன்றதுல அவர்கள் கொஞ்சம் வெளிப்படையாகத்தான் சொல்கிறார்கள் நினைக்கிறேன். எனவே அது ஒரு பக்கம் இருக்க. இப்ப இந்த டிஜிட்டலைசேஷன் மூலமாக இந்த வர்த்தமானி அறிவித்தலை விடுவோம். நாங்க இப்ப வெளிநாடுகள்ல எல்லாம் பார்த்தோம் சொன்னால் ஒரு கிளிக் ஆஃப் பட்டன்ல இந்த காணி யாருடைய காணி, ஒருவர் எவ்வளவு காணி வச்சுக்கிறார் என்ற விஷயம் எல்லாம் வெளியில வந்துடுது. இப்ப அதே போன்றது ஒரு தன்மை இப்ப அரசாங்கமும் டிஜிட்டலைசேஷனை கொண்டு வருது எல்லாத்துலயும். அப்ப இந்த காணி விஷயங்கள்லயும் அப்படி ஒரு டிஜிட்டலைசேஷன் வாரது ஆரோக்கியமாக இருக்கும் நினைக்கிறீங்களா? இலங்கை இன்னும் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை. கொழும்பு மாவட்டத்தில் கூட இந்த டிஜிட்டலைசேஷன் வரவில்லை. அதைவிட இந்த வடக்கு கிழக்கில் மக்கள் மீள குடியமரவில்லை. மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளது. போக்குவரத்து பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகள் உள்ளது. இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்பட வேண்டும். முக்கியமாக மாகாண சபை தேர்தல் நடைபெற வேண்டும். மாகாண சபையினூடாக எங்களை நாங்களே ஆளும் அதிகாரம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதன் பின்னர் நாங்கள் தான் டிஜிட்டலைசேஷன் வர வேண்டுமா இல்லையா என்பதை நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் படுக்கையறை எங்க இருக்க வேண்டும், குசினி எங்க இருக்க வேண்டும், கார்பாக் எங்க இருக்க வேண்டும் என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இன்னொருவால் முடிவெடுக்க முடியாது. வடக்கில் இதனை டிஜிட்டலைசேஷன் செய்வதால் என்ன சாதகம் ஏற்படும், என்ன பாதகம் ஏற்படும், வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு காணி எங்கே இருக்கின்ற அடையாளம் தெரியுமா இல்லையா என்று சொல்லி 1000 பிரச்சனைகள் உள்ளது. இதுல செலஸ்டின் என்னென்றால் நாங்கள் இப்ப இந்த வெளிநாடுகள்ல காணியை விட்டு போனவர்களுடைய பற்றி வலுவாக அக்கறைப்படுகின்றோம். தமிழ் கட்சிகள் வலுவாக அக்கறைப்படுகின்றது. ஆனால் இலங்கைக்குள்ள வடக்கு கிழக்குல காணி இல்லாத பெருந்தொகையான மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுக்கிறது சம்பந்தமாக எந்த கட்சியுமே அவ்வளவு தூரம் அலட்டி கொண்டதாக தெரியல. இப்ப நாங்கள் சொல்கிறோம் வடக்கு கிழக்கின்ற மக்கள் தொகை குறைஞ்சிட்டு. யாழ்ப்பாணத்தின் மக்கள் தொகை கணிசமாக குறைஞ்சிட்டு. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல்வேறு கட்டிடங்கள் கட்டப்படுகிறது, அங்க குடியிருக்க 10 அறைகளோட கட்டிடம் கட்டப்படுது, அங்க குடியிருக்கிறதுக்கு ஒருவர் கூட இல்லை. அப்ப இப்படி வச்சு கொண்டிருக்க எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலான மக்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் வரும்பொழுது காணி தேவை. இங்கு இருக்கின்ற கிளிநொச்சி வன்னி பிரதேசத்தில் இருக்கின்றவர்களுக்கே இருக்கிறதுக்கு காணியில் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை. அவருக்கு ஒரு வீடு இருக்கிறது. ஒருவருக்கு வீடும் முகவரியும் இல்லை என்று சொன்னால் அவர் வங்கி கணக்கு துறக்க இயலாது.
வங்கி கணக்கு துறக்கல என்றால் அவர் தொழில் முயற்சிகள் எதுவும் செய்யலாது. இந்த வெளிநாடுகள்ல இருக்கிறவையில காட்டுற அனுதாபத்தை ஏன் அங்க இருக்கிறவர்கள் மீது இந்த அரசியல் கட்சிகள் காட்டுறது இல்லை? வடக்கு மாகாண சபை 13வது திருத்தத்துக்கு அமைவாக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த 13வது மாகாண நிகழ்ச்சி நிரல்ல 18வது அங்கமாக சொல்லப்பட்டிருக்குது, காணி தொடர்பாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த வடக்கு மாகாண சபை ஒன்று வருமானால், அது சரியான நபரிடம் அந்த போகுமானால், மாகாண சபையில் உள்ள காணிகளை காணி இல்லாத நபர்களுக்கு நாங்கள் வழங்க முடியும். அது தொடர்பான சிபாரிசை செய்ய முடியும். அவ்வாறு நாங்கள் சிபாரிசை செய்தால் ஜனாதிபதி வந்து அதனை வழங்கி வைக்க முடியும். சட்டத்தில் நம்மளுக்கு சாதகமான பல விடயங்கள் உள்ளது. அதனை இந்த விக்னேஸ்வரன் ஐயா குழப்பி அடித்து எதையும் செய்யாமல் போய்விட்டார் என்ற கவலையும் கோபமும் எனக்கு பல நாட்களாக உள்ளது, பல வருடங்களாக உள்ளது. இந்த மக்களுடைய அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொடுக்காத செயலுக்கு எதிராக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த மக்களிடம், வடபகுதி மக்களிடம் விக்னேஸ்வரன் மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்க சொல்றீங்க, உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த மாகாண சபைக்கு மக்கள் திருப்பியும் ஒரு சரியான ஆளை தெரிவு செய்வாராண்டு. ஏனென்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கஜேந்திரகுமார், மற்றதுங்களை பொப்புலர் ஓட்டால வந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மாகாண சபையில ஒரு தும்புத்தடியை நிப்பாட்டலாம் என்ற அளவுக்கு கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற இந்த தும்புத்தடி சில வேளை முன்னாள் நீதியரசர் இளஞ்செழியனாகவும் இருக்கலாம். அப்ப தும்புத்தடியையே கொண்டு நிப்பாட்டுவோம் என்று சொல்லி நீங்கள் தேர்தலில் போய் வாக்கு கேட்டு வெற்றி பெற்றால் அந்த மாகாண சபையை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? புது தும்புத்தடி நல்லா கூட்டும் தானே. அப்ப அந்த தும்புத்தடிக்கும் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைக்கிறீங்க? புது தும்புத்தடி ஒன்று வந்து நன்றாக கூட்டினால் நாங்கள் அதனை வரவேற்போம். ஓய்வு பெற்ற நீதிபதி இளஞ்செழியன் ஐயா மக்கள் மத்தியில் மிக புகழ் பெற்ற ஒரு நபர். அவர் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, இலங்கையில் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அவரை ஒரு கடவுள் போல மக்கள் பார்ப்பார்கள். ஆனால் இளஞ்செழியன் ஐயா அரசியலுக்குள் வந்தால் அவர் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். அவர் இதுவரை காலம் சேர்த்த புகழ் முற்றுமுழுதாக இல்லாமல் போகும் ஒரு சந்தர்ப்பமும் அமையும் என்பதை இளஞ்செழியன் ஐயாவுக்கு நான் இந்த தகவலாகவும் இதனை நான் சொல்கிறேன். நான் இதை ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் என்றால், அந்த முதலமைச்சர் பதவியை தும்புத்தடி என்று சொல்ற அளவுக்கு கீழிறக்கிறவர்களோட ஒரு தேர்தல்ல வந்து இளஞ்செழியன் அவர்கள் போட்டியிடுறது எவ்வளவு பொருத்தமானது என்று நீங்க நினைக்கிறீங்க? இளஞ்செழியன் ஐயா மட்டுமில்லை, எவரும் அரசியலுக்கு வரலாம் போகலாம். அவர் தன்னுடைய திட்டங்களை மக்கள் முன் வைத்து முன்வருவானால் அவருக்கு மக்கள் சரியான வாக்குகளை அவருக்கு அளிக்கும் பட்சத்தில், அவருடைய செயற்பாடுகள் சரியாக நடக்கும் பட்சத்தில் நாங்களும் அவருக்கு ஆதரவளிப்போம். ஆனால் இந்த அரசியல் யுத்தகலத்தில் வந்தால் அடிவாங்க தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் மட்டுமில்லை எவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்தரணி செலஸ்டின் வந்து நீண்ட காலமாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக இருந்தவர். அவர்களோடு தேர்தலையும் போட்டியிட்டவர். அண்மையில நடந்த வர்த்தமானி அறிவித்தல்ல தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் அவர்களோடு நெருங்கி பணியாற்றியும் இருக்கிறீர்கள். உங்களுடைய அறிமுகத்திலேயே அவரை பற்றின ஒரு சாஃப்ட் கோர்னரும் உங்களுக்கு இருக்கின்றது. வடமாகாண தேர்தல் நடக்கும் பட்சத்தில் தமிழரசு கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் தான் களமிறக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. இதுவரை காலமும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்கள் மத்திய அரசாங்கத்தில் மிகவும் பலமான ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறார். அவருடைய சொல்லுக்கும் அவருடைய செயலுக்கும் அங்கு மிகப்பெரிய மரியாதை ஒன்று இருந்தது. ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம், ஜேபி தலைமையிலான என்பிபி அரசாங்கம் வந்த பின்னர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஐயாவினுடைய அதிகாரமோ அவருடைய செல்வாக்கோ அங்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. இந்த தேர்தலில் டக்ளஸ் தேவானந்தா ஐயா போட்டியிட்டால் கூட, தெரிவு செய்யப்பட்டால் கூட, அவரால் செயற்படுத்த போகும் அல்லது சொல்லப்பட போகும் அல்லது முன்மொழியப்பட போகும் விடயங்கள் இந்த மத்திய அரசாங்கத்தால் செவிசாய்க்கப்படுமோ அல்லது அது ஒரு தாக்கத்தை செலுத்துமோ என்று நான் நம்பவில்லை. இப்பொழுது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே தெரிவு எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான். எதிர்ப்பு அரசியல். இந்த அரசாங்கம் தமிழருக்கு விரோதமான செயற்பாடுகளை செய்தால் நாங்கள் அதனை எதிர்க்க வேண்டும். நாங்கள் ஆதரவு கொடுக்க போகும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், we have 2/3 majority, எங்களுக்கு 159 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், நீங்கள் வரவும் வேண்டாம், நீங்கள் வாசலுடன் போங்கள் என்று சொல்லி இந்த ஒரு அதிக
பவரை கொண்டுள்ள இந்த என்பிபி அரசாங்கம் தமிழர்களுக்கு ஒரு ஆபத்தான அரசாங்கம். இந்த கட்டத்துல என்ன பொறுத்தவரையில இந்த வடக்கு மாகாண சபையினுடைய தலைமை வேட்பாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் ஐயா வருவதுதான் இப்போதைய நிலைமையில் தமிழர்களுக்கு சரியான ஒரு தெரிவாக இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், சுமந்திரன் ஐயா நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் கொழும்புல நிற்பார், அடுத்த நாள் மட்டக்களப்புல நிற்பார், அடுத்த நாள் யாழ்ப்பாணத்துல நிற்பார், அடுத்த நாள் கொழும்பு, அடுத்த நாள் வெளிநாடு, மூன்றாவது நாள் இங்க. இவ்வாறு ஓய்வில்லாமல் ஒரு தலைவர் உழைக்கிறார். எதிர்த்தரப்பில் இருப்பதற்காக ஒருவர் நல்லது செய்தால் அதனை செய்யவில்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. சுமந்திரன் ஐயாவுக்கும் எனக்கும் எந்த விதமான தனிப்பட்ட பகைமையும் கிடையாது. யார் என்றாலும் மக்களுக்கு சேவை செய்தால் அதனை நீங்கள் சேவை செய்தவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது எங்களுடைய தமிழரசு கட்சிக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஊடாட்டமோ அல்லது பெரிய நட்புறவோ இருக்கின்றது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த பொது விடயத்துக்கு நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் சுமந்திரன் ஐயானுடைய தலைமையில் இயங்கும் சட்டக்குழுவில் நானும் இணைந்துள்ளேன். என்னை போல பல சட்டத்தரணிகளும், பல ஜேர்னலிஸ்ட், மக்கள், சமூக அமைப்புகள், இவ்வாறு பலரும் இணைந்துள்ளார்கள். அதற்காக நாங்கள் அந்த கட்சியில் இணைந்தோம் என்று அர்த்தம் அல்ல. தற்போதைய சூழ்நிலையில் இந்த என்பிபி அரசாங்கத்தை நாங்கள் எதிர்க்க வேண்டும். சரியான விடயங்களை செய்தால் நாங்கள் அதனை பாராட்டலாம். ஆனால் எதிர்ப்பதற்கு தகுதியான ஒரு தலைவராக நான் சுமந்திரன் ஐயாவை இப்பொழுது நான் பார்க்கிறேன். ஜூன் 2ஆம் தேதி உள்ளூராட்சி சபைகளுடைய ஆட்சி குழுமம் அமைக்கப்பட வேண்டும். யாழ் மாநகர சபையினுடைய ஆட்சி குழுமத்தில் உங்களுடைய ஆதரவு தமிழரசு கட்சிக்கு என்று சொல்லலாமா? அது தமிழரசு கட்சிக்கு என்று சொல்வதை விட எல்லா சபைகளிலும் எந்த கட்சி அதிக ஆசனங்களை கொண்டுள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தார்மீக ஆதரவை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு, எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. நகர சபையில EPDP-யுடைய 4 உறுப்பினர்களுடைய அதுவும் ஆதரவு, அந்த ஆதரவு தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களை கொண்டுள்ளதால் அந்த கட்சிக்கே நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. எங்களுடைய பொதுச் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்களுடைய நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருக்கு. ஏனென்று சொன்னால் மக்களுடைய தீர்ப்புக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். மக்கள் தீர்ப்பு சொல்லியுள்ளார்கள், தமிழரசு கட்சி தலைமையிலான இவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் என்று சொல்லி, அதனை நாங்கள் அந்த மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பளித்து தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தர வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. கட்சியினுடைய நிலைப்பாடும் இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவு செய்யப்படுவதற்கு முதல் அவருடைய பல வழக்குகள் அவர் மீது சுமத்தப்பட்டது. அவருக்காக இலவசமாகவும் வாதாட தயார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய வழக்கையும் வாதாடி இருந்தீர்கள். அந்த நீதிமன்ற நிகழ்வுகளில் நானும் அந்த நேரம் அங்கு இருந்த நான். அதன் பின்பு அது ஒரு கசப்பான முடிவுக்கு சென்றிருக்குது. இப்பொழுது உள்ள நிலைமைகள் என்ன, எப்படி இருக்குது அந்த உறவு? அந்த நபர் தொடர்பாக நான் பேசி உங்களுடைய நேரத்தையும் வீணாக்க விரும்பவில்லை, என்னுடைய நேரத்தையும் வீணாக்க விரும்பவில்லை. மாநசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டால் உங்களுடைய வாக்கை சுமந்திரன் வென்று விட்டார் என்று தான் எடுத்துக்கொள்ளணும். இப்ப இந்த மாகாண சபை நிச்சயமாக வினைத்திறனோட இயங்கும் என்று எப்படி மக்களை நம்ப வைக்க போறீங்க? இந்த மாகாண சபையில் திட்டங்களுடன் முன்வர வேண்டும். இப்பொழுது திட்டங்களுடன் முன்வருவதை விட இருக்கின்ற நிலங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த நிலங்களை நாங்கள் ஆயுதங்கள் மூலம் இனி பாதுகாக்க முடியாது. அந்த காலம் மலையேறிவிட்டது. இனி நாங்கள் சட்ட ஆயத்தை கொண்டுதான் இந்த நிலங்களை முதலாவது பாதுகாக்க வேண்டும், அல்லது வேறு எங்களுக்கு எதிரான திட்டங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைமை வரும் பொழுது இலங்கை சட்டத்தரணிகளில் ஒரு தலை சிறந்த சட்டத்தரணியான சுமந்திரன் ஐயா ஒரு முதலமைச்சராக இருந்தால் அவர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி, இல்ல அவருக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஆதரவையும் பயன்படுத்தி, மக்கள் ஆதரவையும் பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய நிலங்களையும் எங்களுடைய மக்களின் உரிமைகளையும் சட்ட ரீதியாக பாதுகாக்க முடியும். இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அறிவாயுதம், அது சட்ட ஆயுதம். அந்த சட்ட ஆயுதத்தின் ஒரு தளபதியாக சுமந்திரன் ஐயாவை நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் அவர் முதலமைச்சராக வருவது தமிழர்களுக்கு நல்லது என்று நான் நம்புகிறேன். இலங்கையில நாங்கள் முன்னைய கட்சிகள் ஆட்சியில இருந்தது, ராஜபக்ஷ அரசு ஆட்சியில இருந்தது, ரணிலுடைய அரசு ஆட்சியில இருந்தது. இவருடைய காலத்திலும் தோழர் டக்ளஸ் தேவானந்தா உட்பட தமிழரசு கட்சியும் ஆதரவு அளித்தும் பெரிதாக எதனையும் சாதிக்க முடியவில்லை. ஒப்பீட்டு அளவில் நீங்கள் பார்க்கின்றீர்களா இப்பொழுது இருக்கிற அரசு முன்னைய அரசுகளிலும் பார்க்க மோசமானது என்று பார்க்கிறீங்களா? அப்சல்யூட் பவர் கரப்ட், அப்சல்யூட்லி. அதிகாரம்
சுரண்டும், முழுமையான அதிகாரம் முழுமையாக சுரண்டும். இப்பொழுது இந்த என்பிபி அரசாங்கம், ஜேபி தலைமையிலான என்பிபி அரசாங்கத்தினுடைய அதிகாரம் அளவு கடந்த அதிகாரமாக இருப்பது தமிழர்களுக்கு மிக மிக பாதிப்பானது, மிக மிக ஆபத்தானது. இந்த அதிகாரம் எங்களை சுரண்டும் என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இந்த 28/3/2025 வெளியிடப்பட்ட கெசட் நோட்டிபிகேஷன். இதுபோல எதிர்காலத்திலும் எங்களுக்கு ஆபத்துக்கள் வரலாம் என்றுதான் நாங்கள் பயந்து கொண்டுள்ளோமே தவிர இந்த அரசாங்கத்தால் எங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகின்றது என்று நாங்கள் எந்த விதத்திலும் நம்பவில்லை. இல்ல, ஆனா இப்ப நீங்கள் சொல்ற மாதிரி அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு 2/3 மெஜாரிட்டி இருக்குது. அவர்கள் நினைத்தால் எதனையும் சாதிக்கலாம். ஜேவிபிக்கு அல்ல, எந்த ஜனாதிபதியாக இருந்தான், ரணில் ஜனாதிபதியாக இருந்தான், மற்றவர் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தான், கோத்தபாய ஜனாதிபதியாக இருந்தான், நாமல் ராஜபக்ஷ நாளை ஜனாதிபதி ஆனாலும் அந்த ஜனாதிபதிக்கு இருக்கிற அதிகாரம் என்றது ஆணை பெண்ணை மாற்ற இயலாது, பெண்ணை ஆணாக மாற்ற இயலாது. மற்ற அனைத்து அதிகாரங்களும் இருக்குன்றுதான் சொல்லப்படுது. ஆனால் அப்படி அதிகாரம் இருந்தும் ஜேவிபி தாங்கள் அது ஒரு தவறான ஒரு வர்த்தமானி அறிவித்தல் என்று அதனை பின்வாங்கி இருக்கிறார்கள். அது ஒரு நல்ல நடவடிக்கை தானே. பின்வாங்கி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்களே தவிர பின்வாங்கியது தொடர்பான கெசட் நோட்டிபிகேஷன் இன்னமும் வெளியிடப்படவில்லை. இவர்கள் தமிழருடைய பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொல்லி மக்களுடைய வாக்குகளை சூறையாடினார்களே தவிர 7 மாசம் கடந்தும் இந்த தமிழர் பிரச்சனைக்கான தீர்வுக்கான ஆரம்ப அடியை கூட இவர்கள் முன்வைக்கவில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொன்னார்கள். அதனை நீக்குவதற்கு தொடர்பாக எந்த விதமான முன்னகர்வும் இல்லை. தமிழர்களுக்கு தீர்வு, வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயத்தில் தமிழர்கள் தங்களை தாங்களே ஆள வேண்டும் என்பதற்கான தீர்வை கொடுப்போம் என்று சொன்னார்கள். தீர்வு தொடர்பாக மூச்சுமில்லை. அரசியலமைப்பை திருத்துவது தொடர்பான பேச்சுமில்லை. இவர்களை நாங்கள் துளியளவு நம்பவில்லை. நாங்கள் இந்த என்பிபி அரசாங்கத்தையோ அன்றகுமார் திசாநாயக்காவையோ நம்ப வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் முதலாவது நம்பிக்கையான சில செயற்பாடுகளை, மக்கள் மனங்களை வெல்வதற்கான செயற்பாடுகளை இவர்கள் இறங்க வேண்டும். அந்த செயற்பாடுகள் என்ன என்று நீங்க நினைக்கிறீங்க? முக்கியமாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும். 2வது, வடக்கு மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். எஞ்சியுள்ள இந்த அரசியல் கைதிகளை, தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். யுத்த உயர் பாதுகாப்பு வலயம், ஹை செக்யூரிட்டி ஜோன் என்று சொல்லுகின்ற யுத்த பாதுகாப்பு வலயங்களை நீங்கள் அகற்ற வேண்டும். இவர்களுக்கு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் தெளிவாக கொடுக்கும். இங்க இலங்கையில யாழ்ப்பாணத்திலேயோ வடக்கிலேயோ எந்த விதமான பயங்கரவாத செயற்பாடுகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மக்களும் ஆதரவு கொடுக்க போறதில்லை. இனிமேல் இன்னொரு யுத்த போராட்டம், இன்னொரு ஆயுத போராட்டம் நடப்பதற்கான வாய்ப்பு 1% கூட இல்லை. இவ்வாறான நிலையில் உயர் பாதுகாப்பு வலயத்தை முழுமையாக விடுதலை செய்யாமல் இந்த அரசாங்கம் ஏன் மௌனம் சாதிக்கிறது? இந்த அரசாங்கம் தமிழர்களுக்கு தேவையான சில நல்ல செயற்பாடுகளை செய்து தமிழருடைய மனங்களை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அதனை செயலில் காட்ட வேண்டும். அரசியலமைப்பை மாற்றி புது அரசியலமைப்பை கொண்டு வந்து 13வது திருத்தத்தை விட அதிகமான அதிகாரங்களை தருவோம் என்று சொன்னதை செயலில் காட்ட வேண்டும். உப்பை கூட இல்லாமலாக்கி இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து உப்பு ஊழல் என்று சொல்லி குற்றச்சாட்டுகள் கிளம்பியுள்ளன. உப்பில் கூட ஊழல் நடந்து என்று சொல்லி குற்றச்சாட்டுகள், நாங்கள் சொல்லவில்லை, குற்றச்சாட்டுகள் உள்ளன. இதுதான் இப்பொழுதைய இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைமையை தவிர இந்த அரசாங்கத்தை நாங்கள் பாராட்டுவதற்கு எந்த விதமான காரணங்களும் எங்களுக்கு இல்லை. உங்களுடைய சுமந்திரன் காண இந்த ஆதரவு தளம், மாகாண சபையினுடைய முதலமைச்சராக அவருக்கான ஆதரவு தளம் மற்றும் தமிழரசு கட்சியினுடைய இணைவு, இந்த விஷயங்களுக்கு பின்னால சட்டத்தரணி செலஸ்டின் ஒரு ஜூனியர் சட்டத்தரணியாக அவருக்கு கீழே இருந்தது ஒரு காரணமா, அல்லது இது உங்களுடைய பொதுவான அரசியல் நிலைப்பாட்டினுடைய வெளிப்பாடா? சுமந்திரன் ஐயாவுக்கு நான் ஜூனியராக ஒரு நாளும் கடமை புரிந்ததில்லை. சில வழக்குகளில் அவருடன் இணைந்து தோன்றி இருக்கிறேன். ஆனால் அவருடைய ஜூனியராக நான் ஒரு நாளும் இருக்கவில்லை. இந்த தமிழரசு கட்சியில் இணைய வேண்டும் என்பதும் என்னுடைய திட்டத்தில் இல்லை. எதிர்வரும் காலங்களில் தேர்தலில் போட்டியிடுவதும் என்னுடைய நோக்கத்திலும் என்னுடைய சிந்தனையிலும் என்னுடைய அஜெண்டாவிலும் இல்லை. ஆனால் தமிழருக்கு எதிரான செயற்பாடுகள் எங்கெங்கு வருதோ, எப்பொழுதெல்லாம் வருதோ அப்பொழுதெல்லாம் தமிழருக்காக என்னுடைய குரலும் ஓங்கி ஒலிக்கும். மிக வெளிப்படையாக, ஆனா மிக தெளிவாக, ஒளிவு மறைவில்லாமல் பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் தந்திருக்கிறீர்கள். அந்த வகையில உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி செலஸ்டியன்.